Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி அக்கௌண்டன்சி ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து போட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ அதை வந்து நான் டைரெக்டாக போடல, ப்ராக்டிக்கலாக நான் போடல. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ப்ராக்டிக்கலாக போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நான் 3 ப்ராப்ளம்ஸ் சொல்லி கொடுப்பேன். 2 வந்து லைக் எல்லாமே சேர்ந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். லைக் இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாக்கா லைக் ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் உங்களால் வந்து இந்த 3 ப்ராப்ளம் படித்தாலே போதும், உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் கவர் ஆகும். அது மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 கொஸ்டின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி எது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின். ஓகே, ஸோ பாருங்கள். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். Show the accounting equation of Mr. Raju and also prepare balance sheet. Okay, so இதில் வந்து பேலன்ஸ் ஷீட் கூட ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் லைக் பேலன்ஸ் ஷீட்டும் எப்படி பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம் ஒரு வாட்டி கேட்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து இதுவும் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் 1 lakh. ஸோ கமெண்ட்ஸ் பிஸ்னஸ்னால் என்னென்ன வரும்? கேஷ் வருது, கரெக்டாக? ஸோ இதில் வந்து கேஷ் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வருது? கேபிட்டல். ஸோ கேஷும் கேபிட்டல் ரெண்டுமே இருக்குது. ஓகே, சோல் கூட்ஸ் டு ராம் ₹4,000 காஸ்டிங் ₹5,000. ஸோ ராம்க்கு வந்து நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? ஸோ சேல்ஸ் கூட்ஸுன்னு வந்தவே நான் என்ன சொன்னேன்? ஸ்டாக். கூட்ஸு வந்து என்ன சொன்னேன்? ஸ்டாக்கு. ஸோ ராம்க்கு நீங்கள் வந்து ராம்னு பேர் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் நீங்கள் வந்து கடனை தான் விற்றுருக்கீங்க. ஸோ இந்த ராம் யார் ஆவாங்க? நம்மளுக்கு டேட்டார், நம்மளுக்கு காசு கொடுக்கணும். அதுக்கு தான் நான் அசெட் சைடில் போடுறேன். ஓகேவா? ஸோ 4,000 வேல்யூ ஆஃப் 5,000 காஸ்ட்டு நீங்கள் 4,000க்கு விற்றுறீங்க, கரெக்டாக? எவ்வளோ சோல் கூட்ஸ்னா 4,000, அதோட காஸ்ட் வந்து 5,000. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததா லாஸ் வந்ததா? உங்களுக்கு லாஸ் வந்தது. ஓகேவா? ஸோ ஏன்னா 4,000 ரூபாய், 5,000 ரூபாய்க்கு பொருள் 4,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ மேபி நீங்கள் எதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம். அது பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் 9,000. ஓகே, ஸோ அதோட காஸ்ட் வந்து 2,000. ஸோ 2,000 இருக்க பொருள் வந்து நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்க? 9,000க்கு விற்கிறீங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு 7,000 ரூபாய். ஓகே, பர்ச்சேஸ் மிஷினரி ஃபார் கேஷ் 10,000. ஸோ பர்ச்சேஸ் மிஷினரி, ஸோ மிஷினரி நம்மளுக்கு வருது, கரெக்டாக? மிஷினரி இஸ் அன் அசெட். ஸோ மிஷினரி நான் வாங்குகிறேன், கேஷ் போகுது. ஓகே, ஸோ அதனால் மிஷினரி இங்கே அசெட் கீழே வருது. சோல்ட் மிஷினரி, இங்கே பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் கொடுத்துருந்தாலும் நான் கிரெடிட்டார் எழுதலை. ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், கேஷோட கொடுத்துட்டேன். ஸோ அதனால நான் வந்து இது பண்ணல, ஐ மீன் கிரெடிட்டார் போடல. ஓகே, சோல்ட் மிஷினரி ₹2,000. ஸோ மிஷினரி வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் இது பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புக்ஸ் ஆஃப் ராஜு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ இதில் என்னென்ன வருது நம்மளுக்கு? கேஷ், ஸ்டாக், டெட்டார், மிஷினரி, கேபிட்டல். ஓகே, 4 அசெட்டு ஒரு கேபிட்டல். ஸோ கேஷ், ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக், நெக்ஸ்ட்டு டேட்டாஸ், நெக்ஸ்ட்டு மெஷினரி. ஓகே, ஸோ வெறும் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது, தட் இஸ் கால் கேபிட்டல். கேபிட்டல் மட்டும்தான் இங்கே லைபிலிட்டிஸ் கீழே இருக்குது. ஓகேவா? ஜென்ரலாக நம்மளுக்கு இதுவும் வரும், பட் நம்மளுக்கு கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஓகே, ஸோ பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ 1 lakh. ஸோ 1 lakh கேஷ் வருது, கரெக்டாக? டேஷ் 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 கேபிட்டலில் 1 lakh போடுறேன். கேபிட்டல் எவ்வளோ போடுறேன்? 1 lakh போடுறேன். முடிஞ்சிச்சு. ஸோ டோட்டல் அப்படியே ஒரு லைன் ட்ரா. ஸோ நீங்கள் ஸ்கேலில் ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ ஈக்குவேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் 1 lakh டேஷ் 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 is equal to 1 lakh. So 1 lakh is equal to 1 lakh. Tally ஆச்சா? Okay, next second one. Sold goods to Ram 4,000, cost ₹5,000. So sold goodsனா என்னது? ஸ்டாக். நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டாக். சேல் பண்ணுறீங்க, ஸ்டாக் வருதா போதா? ஸ்டாக் வந்து போகுது. ஓகே, ஸோ இந்த நம்பர் இதில் வரல. சோல்ட் ஸ்டாக், கரெக்டாக? சோல்ட்
goods to Ram. Sold goods to Ram. So stock போது, so 4000. So stock போறதுனால you will put minus. Okay வா? Stock போது 4000. Okay. 4000 rupeesக்கு stock இல்ல. 5000 rupeesக்கு stock போது. ஓகே 5000 ரூபாய்க்கு ஸ்டாக் போகுது. ஆனால் கடன்காரன் அவன் தான் எனக்கு கட்டணும், ராம் எனக்கு கட்டணும். எவ்வளோ கட்டணும்? 4000 rupees கட்டணும். கரெக்டாக? எனக்கு ப்ராஃபிட் வந்ததா லாஸ் வந்ததா? 5000 ரூபாய் இருக்க பொருள் 4000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். கரெக்டாக? இவன் கடன் இவன் வந்துட்டான், பொருள் போகுது. கரெக்டாக? ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 1000 எனக்கு லாஸ். கரெக்டாக? 5000லேருந்து 4000 5000 தான் எனக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, ரைட்? ஸோ 1000 rupees எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நான் 1000 rupees என்னோடய கேபிட்டல்லேருந்து மைனஸ் ஆகும். ஏன்னா எனக்கு தான் லாஸ், நான் தான் விற்றுட்டேன், தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நான் விற்றுருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால எனக்கு லாஸ். ஓகே, இது 1 lakh அப்படியே தான் இருக்கும், இது 5000 அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ 4000 நீங்கள் கேட்கலாம், இங்கே மைனஸில் இருக்குல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, 1 lakhலேருந்து 1000 எடுத்துட்டா வில் கெட் 99,000. ஸோ இப்போ டேலி பண்ணலாமா? 1 lakh + 4000, 1 lakh 4000. 1 lakh 4000லேருந்து 5000 எடுத்துட்டா 99,000. டேலி ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். Purchase goods for cash rupees 9,000, cost rupees 2,000. ஸோ நீங்கள் வந்து இது காஸ்ட் இல்லை வர்றது, ஸோ மிஸ்டேக்காக போட்டேன். ஓகே, purchase goods for cash 9,000. ஓகே, அவ்வளோதான். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ் 9000. ஸோ கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக? ஸோ பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ், ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க. கரெக்டாக? கூட்ஸ் வருது, பர்ச்சேஸ் எவ்வளோ? 9000. ஸோ கேஷ் வந்து போகுது. கரெக்டாக? நீங்கள் காசு கட்டுறீங்க. ஸோ 9000 காசு போகுது. கரெக்டாக? 9000 இருக்க பொருள் வருது, ஸ்டாக்கு வருது, காசு போகுது. கரெக்டாக? ஸோ பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ்னால் பொருள் போகுது, ஐ மீன் காசு போகுது, பொருள் வருது. கரெக்டாக? பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக்கில் வந்து 9,000 rupees ஸ்டாக் வருது, கேஷ் வந்து 9,000 rupees கேஷ் நான் கட்டியிருக்கேன். ஏன்னா இமீடியட்டாக நான் பே பண்ணுறேன். கரெக்டாக? அவ்வளோதான், இதில் எஃபெக்ட் வருது. இதில் காஸ்டெல்லாம் வராது, பை மிஸ்டேக் தான். ஓகே, 1 lakhலேருந்து 9000 எடுத்துகிட்டு எவ்வளோ? 91,000. 9000லேருந்து 5000 எடுத்துட்டா 4000. ஓகே, இப்போது 4000 இதில் ஒன்றும் இல்லை. ஸோ ஹியர் இஸ் ஈக்குவல் டு 99,000. ஓகே, இப்போ செக் பண்ணுங்கள். 91 + 8 99,000. டேலி ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். திஸ் இஸ் கால்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த். பர்ச்சேஸ் மெஷினரி ஃபார் கேஷ். நீங்கள் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மிஷினரி இஸ் அன் அசெட். கரெக்டாக? மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கேஷ் போகுது. ஸோ இங்கே மிஷினரின்னு போட்டுருக்கேன். கரெக்டாக? என்ன பர்ச்சேஸ் பண்ணிங்க நீங்கள்? மிஷினரி. ஸோ மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ எவ்வளோ மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிங்க நீங்கள்? 10,000 ரூபாய். ஸோ எனக்கு மிஷினரி வருது. ஸோ பர்ச்சேஸ் மிஷினரி, பர்ச்சேஸ்ட் மிஷினரி. ஸோ காசு போகுது. கரெக்டாக? நான் மிஷினரி வாங்குறதுனால காசு போகுது. ஸோ 10,000 ரூபாய் காசு போகுது. ஸோ மைனஸ் பண்ணுறேன். கரெக்டாக? எனக்கு மிஷின் வருது. ஸோ 10,000 ரூபாய்க்கு என் மிஷின் வருது. ஓகே, ஸோ இது டேஷ். புரிஞ்சிச்சா? கேஷ் வந்து 10,000 ரூபாய் போகுது, மிஷினரி வந்து 10,000 வருது. ஸோ ஆக்சுவலி ஈஸி ப்ராப்ளம். 81,000. இது 4,000, இது 4,000. கரெக்டாக? இது 10,000 இஸ் ஈக்குவல் டு 99,000. ஓகே, ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். 81 + 10 91, 91 + 8 99,000. 99,000 வந்துதா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபிஃப்த்து. சோல்ட் மிஷினரி. இது ஈக்குவேஷன். சோல்ட் மிஷினரி சேல் பண்ணிட்டீங்க. எவ்வளோ? 2,000. கரெக்டாக? 2,000 சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ சோல்ட் மிஷினரி
rupees 2000. ஸோ ஓகே 2000 rupees சேல் பண்ணுறீங்க. ஸோ 2000 rupees கேஷ் வருது. மிஷினரி வந்து சேல் பண்ணுறீங்க, அதுக்கு தான் 2000 ரூபாய் மிஷினரி போகுது. கரெக்டாக? மிஷினரி போகுது, கேஷு வருது. மிஷினரி போகுது, கேஷு வருது. கரெக்டாக? ரைட் ரைட், இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? சோல்ட் மிஷினரி. ஸோ மிஷினரி போகுது, கேஷ் வருது. 81 + 2 83,000, 4,000, 4,000, 8,000 is equal to 99,000. So 83, இது மூணுத்தை சேர்த்தாக்கா you will get 99,000. கரெக்டா? ஸோ 83 + ஸோ 88 16 16 + 83 99,000 வந்தது. ஓகே, ஸோ மூணுமே டேலி ஆச்சு. ஸோ இது அசெட்டும் கேபிட்டலும் மூணு சேர்த்தாக்கா you will get tallied. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் பண்ணலாம். ஸோ நான் பேலன்ஸ் ஷீட் வந்து இதில் போட்டுறேன். ஓகே, ஸோ எனக்கு கேஷ், ஸ்டாக், டெட்டாஸ், மிஷினரி, கேபிட்டல் இது மூணுமே இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் எப்படி பேலன்ஸ் ஷீட் போட போகிறேன்னா, பேலன்ஸ் ஷீட் வந்து இப்படி போடுவேன். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மிஸ்டர் ராஜு ஆஸ் ஆன். ஏன்னா ஒரு வாட்டி கேட்பாங்க, டேட் கொடுக்கல, அதனால டேட் நான் அப்படியே போடுறேன். ஓகே, liabilities rupees, assets rupees. ஓகேவா? ஸோ கேஷ், ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது? கேஷ், ஸ்டாக், டெட்டார், மிஷினரி. கேஷ், ஸ்டாக், டெட்டார்ஸ், மிஷினரி. ஓகே, ஸோ இதில் வெறும் கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ கேபிட்டல் எவ்வளோ வந்திருக்கீங்க? 99,000. சல்போஸ் 99,000. ஓகே, ஸோ கேஷ் எவ்வளோ வந்திருக்கு? 83,000. ஓகே, ஸ்டாக் எவ்வளோ வந்திருக்கு? 4,000. ஓகே, டெட்டாஸ் எவ்வளோ வந்திருக்கு? 4,000. ஓகே, மெஷினரி எவ்வளோ வந்திருக்கு? 8,000. மொத்தத்தை சேர்த்தா 99,000. டேலி. இது ரேராக கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் பேலன்ஸ் ஷீட்னா இப்படி தான் போடணும். ஓகே, அசெட்ஸும் லைபிலிட்டிஸும், அசெட்ஸு லைபிலிட்டிஸ் எப்படி போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ், அதனால தான் ரஃபாக போட்டு இப்படி தான் பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. ஸோ ரெண்டுமே டேலி ஆகிடும் லாஸ்ட்டில் ஃபைனலாக. ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி வில் டூ த ப்ராப்ளம். ஓகே, வில் டூ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ணலாம். Okay, next problem. Show the accounting equation from the following transaction. Okay, commence business with cash rupees 1 lakh, stock 40,000, bank 10,000, machinery 5,000. So அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு கேஷ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நான் இங்கே போட்டுக்கிறேன் அசெட்ஸு, இங்கே போட்டுக்கிறேன் அசெட்ஸ். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக மிஷினரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேங்க் கொடுத்துருக்காங்க. 4 ஐட்டம்ஸ் கொடுத்துட்டாங்க இங்கே. சோல்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ கூட்ஸ்ன்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன? ஸ்டாக்கு. ஸோ இங்கே லைபிலிட்டிஸில் எப்பயுமே கேபிட்டல் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து எல்லாமே கவர் பண்ணும். ஓகேவா? ஸோ எவ்ரி திங் வில் பி கவர்ட். இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பார்த்தாவே உங்களுக்கு போதும். ஸோ எல்லாமே கவர் ஆகிடும் இல்லை. நெக்ஸ்ட்டு சோல் கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ ஸ்டாக் வருது, கேஷ், ஸ்டாக் போகுது, கேஷ் வருது. கரெக்டாக? சோல் கூட்ஸ் ஆன் கிரெடிட், கடனில் வாங்கினீங்க, அது ரமேஷ் என்ன ஆவாங்க? சேல்ஸ் பண்ண ரமேஷ் என்ன ஆவாங்க? டெட்டார். ஸோ டெட்டார். இங்கே அசெட்ஸில் வந்து என்ன வரும்? டேட்டாஸ்ன்னு வரும். கரெக்டாக? பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் செக். செக்குன்னு சொன்னவே நம்மளுக்கு பேங்க். கரெக்டாக? பேங்க் நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டோம், அதனால பிரச்சனை இல்லை. பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட். கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த கிரெடிட் சொன்னாவே நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? கிரெடிட்டார். ஓகே,
விட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க், கேஷும் பேங்க்கும் அது எஃபெக்ட் ஆகுது. பர்சனல் யூஸ் கேபிட்டலில் போயிடும். சேலரிஸு, கமிஷன் ரிசீவ்டு, அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ்னால் பெண்டிங். ஓகே, சேலரிஸ்னால் கட்டலை, அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் இது போடக்கூடாது. ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் சொன்னாங்க. ப்ரீபெய்ட் கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க், கேஷும் பேங்க்கும் வரும். ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் இட்ஸ் அன் அசெட். ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நம்ம முன்னாடியே கட்டினா நம்மளுக்கு வந்து அசெட் அது. ஓகே, அடுத்து நம்ம கட்ட தேவையில்லை, அதனால தான் அது வந்து இது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து அசெட்ஸ் என்ன வருது? கேஷ், ஸ்டாக், மிஷினரி, பேங்க், டெட்டாஸ், ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ். இதில் வந்து கேபிட்டல், கிரெடிட்டர், அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், தட் இஸ் லயபிலிட்டிஸ். ஓகே, ஸோ 3 வருது. ஸோ நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்றா போகலாம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் டேஷ் யாருமே பேர் கொடுக்கல, இது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஓகே, டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன என்னென்ன வரும்? ஃபஸ்ட்டு கேஷ், ஸ்டாக், கரெக்டா? கேஷ், ஸ்டாக், பேங்க், மிஷினரி. ஓகே, மிஷினரி, டெட்டாஸ் அண்ட் லாஸ்ட் ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ். இதில் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் எப்போ பர்ச்சேஸ் பண்ணப்போ கிரெடிட்டாஸ் வருவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் ஏதாச்சும் எழுதலாம். அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ்னு எழுதுறேன். ஓகே, ஸோ பார்க்கலாமா? கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் 1 lakh, ஸ்டாக் 40,000, பேங்க் 10,000, மிஷினரி 5,000. ஸோ இவன் பிஸ்னஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கேஷ் பேங்க் இருக்குது, மிஷினரி 5,000 இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே கமென்ஸ் பிஸ்னஸ், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கமென்ஸ் பிஸ்னஸ். ஓகே, ஸோ கேஷ் எவ்வளோ இருக்குது? 1 lakh. கேஷ் எவ்வளோ இருக்குது? 1 lakh. ஓகே, ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 40,000. ஓகே, பேங்க் எவ்வளோ இருக்குது? 10,000. ஓகே, மிஷினரி எவ்வளோ இருக்குது? 5,000. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஸோ 1 lakh 50,000 55,000. ஸோ டோட்டலாக ஆட் பண்ண நம்மளுக்கு அமௌண்ட் இன்வெஸ்டட் எவ்வளோ? 1 lakh 55,000 டேஷ் அண்ட் டேஷ். ஓகே, ஸோ இது அப்படியே ஒரு லைன். எக்ஸாமில் நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுங்கள். எனக்கு இப்போ போட முடியாது, அதனால தான் நான் டேரெக்டாக போட்டுறேன். ஓகே, ஸோ 1 lakh 40,000. ஓகே, 10,000. ஓகே, 5,000 டேஷ் டேஷ். ஓகே, 1 lakh 55,000 டேஷ் டேஷ். ஓகே, ரெண்டுமே டேலி ஆகும். பார்க்கலாம் இன்னும். நெக்ஸ்ட்டு சோல்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ். சோல்ட் கூட்ஸ்னால் ஸ்டாக் வருதா போதா? ஸ்டாக் வந்து போகுது, கரெக்டாக? ஸ்டாக் போகுது, கேஷ் வருது. எவ்வளோ? 5,000 ரூபாய். ஸ்டாக் போகுது, கரெக்டாக? செகண்ட் ஒன் சோல்ட் கூட்ஸ், கேஷ் வருது. எவ்வளோ கேஷ் வருது நம்மளுக்கு? 5,000 ரூபாய் கேஷ் வருது, கரெக்டாக? ஸ்டாக் போகுது, எவ்வளோ போகுது? 5,000 ரூபாய் ஸ்டாக் போகுது. ஸோ நீங்கள் ப்ராக்கெட் ஆச்சும் போடலாம், இல்லாட்டி மைனஸ் ஆச்சும் போடலாம். நான் வந்து ப்ராக்கெட் போடுறேன், ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிலது நம்ம மைனஸ் போடுவோமா, அது ஒரு தடவை தப்பாகும். மீதி எல்லாமே டேஷ் டேஷ் போட வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இது ஒரு ப்ராப்ளமே போதும் உங்களுக்கு. 1 lakh + 5,000 1 lakh 5,000. ஓகே, 40லேருந்து 5,000 எடுத்துட்டா you will get 35,000. ஓகே, நெக்ஸ்ட் 10,000, நெக்ஸ்ட்டு 5,000. ஓகே, டேஷ் டேஷ் 1 lakh 55,000 டேஷ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, ஈக்குவேஷன் சொன்னாவே நம்ம இஸ் ஈக்குவல் டு போடணும். இப்போ செக் பண்ணுங்கள். 1 lakh இது 3 4 5, கரெக்டாக? 50,000. ஸோ 1 lakh 5,000 + 50,000 1 lakh 55,000 டேலி. ஓகே, இப்போ ஒன்றுனா பார்த்தே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு சோல்ட் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். ரமேஷ் யார்? நம்மளுக்கு கடன் நான் கொடுத்துட்டேன், கடனாக நான் சேல் பண்ணுறேன்னு அழகாக கொடுத்துருக்கேன் கிரெடிட்னு சொல்லிட்டு. கிரெடிட்னா கடன்காரன் வருவான், கரெக்டாக? ஸோ அவன் யார்? நான் சேல் பண்ணுறதுனால எனக்கு தான் அவன் காசு கொடுக்கணும், கரெக்டாக? அவன் டெட்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, சோல்ட் கூட்ஸ் ஆன் கிரெடிட். எவ்வளோ கடன் கொடுத்தேன் ரமேஷ்க்கு? நான்
1000. ஸோ ஸ்டாக் போகுது கரெக்டாக 1000 ரூபாய் ஸ்டாக் போகுது, ஏன்னா நான் சேல் பண்ணியிருக்கேன். டெட்டார் வர்றேன், 1000 ரூபாய் எனக்கு டெட்டார் கொடுக்கணும் கரெக்டாக. மீதி எல்லாமே டேஷ், நீங்கள் எப்படியே டேஷ் போட்டே போகணும். ரெண்டே மட்டும் எது எது வருமோ பார்த்துங்க. ஓகே, ஸோ 1,05,000, 34,000 கரெக்டாக, 10,000, 5,000, 1,000 dash 1,55,000 dash dash. Okay, next fourth என்ன இருக்கு? பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் செக். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக. பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்கள் செக்கு கொடுத்துருக்கீங்க. பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் செக் ₹2,000. சார் நீங்கள் செக் கொடுத்துருக்கீங்க. பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் செக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. கூட்ஸ் எவ்வளோ வருது? கூட்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. செக் எவ்வளோ? ₹2,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. காசு கையில் வருது கரெக்டாக. ஸ்டாக்கு 2,000 ரூபாய் வருது. செக்காக நீங்கள் 2,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க. அதனால பேங்க்கில் போடுறேன். ஏன்னா செக்குன்னு கொடுத்ததுனால எதில் போடுவீங்க? பேங்க் கேஷில் போடக்கூடாது. ஓகேவா? டேஷ் 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 டேஷ். ஓகே, ஸோ 1,05,000. ஸோ 36,000 ஸ்டாக் இருக்குது. 8,000 ரூபாய் பேங்க்கில் இருக்குது. ஓகே, 5,000 ரூபாய் மிஷின் இருக்குது. 1,000 ரூபாய் கடன்காரன் இருக்கான். ஸோ 1,55,000 அப்படி தான் இருக்குது. டேஷ் டேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட்டில் கடனில் நான் வாங்கியிருக்கேன். கிரெடிட்டில் நான் வாங்கினா என்ன வரும்? கிரெடிட்டார். நான் சேல்ஸ் பண்ண டெட்டார் வருவான். நான் பர்ச்சேஸ் கடனில் வாங்கின கிரெடிட்டார் வருவான். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட் 2,000. பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட் எவ்வளோ? 2,000 கரெக்டாக. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 2,000 ரூபாய் வருது. ஆனால் காசு கொடுத்தேனா? கொடுக்கல. எதில் கொடுத்தேன் நான்? கடனில். 2,000 ரூபாய் கடன்காரனுக்கு நான் கொடுக்கணும். எப்படி டெட்டார் நீங்கள் போட்டிங்களோ அதேமாதிரி கிரெடிட்டார் போடணும். ஓகே, ஸோ 1,05,000 இது ஈக்குவேஷன். எல்லா இடத்துலையும் ஈக்குவேஷன் போடணும். ஸோ 38,000 நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா டேலி ஆகிடும். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப பெருசாக கேட்க மாட்டாங்க, சின்னதாக தான் கேட்பாங்க. டேஷ் 1,55,000. ஓகே, 2,000 டேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன். வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க். நான் பேங்க்லேருந்து காசு எடுக்கிறேன் கரெக்டாக. வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க். பேங்க்லேருந்து என்ன பண்ணுறேன்? காசு எடுக்கிறேன். ஸோ காசு வருது கரெக்டாக. ஸோ வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க். ஸோ கையில் காசு வருது. எவ்வளோ காசு வருது? ₹4,000 கரெக்டாக. ₹4,000 காசு வருது. எதுலேருந்து போகுது? பேங்க்லேருந்து நான் எடுக்கிறேன். அதனால பேங்க்லேருந்து காசு போகுது. மீதி எல்லாம் டேஷ் டேஷ். ஓகே, ஸோ ஒரு லைன் ட்ராப். ஸோ 1,09,000, 38,000, 4,000 கரெக்டாக. பேங்க்கில் 4,000 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. 5,000, 1,000 டேஷ் 1,55,000, 2,000 and dash. ஓகேவா? செவன்த். வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னால் என்னது? ட்ராயிங்ஸு கரெக்டாக. நான் யூஸ் பண்ணுறேன், நான் பர்சனலாக நான் காசு எடுக்கிறேன். ஸோ தட் இஸ் கால்ட் ட்ராயிங்ஸ். வித்ட்ரா பேங்க்லேருந்து எடுக்கிறேன். ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ எவ்வளோ எடுக்கிறேன் காசு? பேங்க்லேருந்து 1,000 ரூபாய் எடுக்கிறேன். ஸோ பேங்க்லேருந்து காசு போகுது. பேங்க்லேருந்து தானே எடுக்கிறேன். ஸோ 1,000 ரூபாய் பேங்க்லேருந்து போகுது. 1,000 ரூபாய் உன் கணக்குலேருந்து நான் எடுத்துருவேன். கேபிட்டல் உன்னோட கணக்கு தானே. ஸோ 1,000 நான் மைனஸ் பண்ணுவேன். ஓகே, டேஷ் அண்ட் டேஷ். புரியுதா? இது நான் பர்சனலாக எடுக்கிறேன். அதனால தான் எனக்கு அந்த ஓனர்கிட்டேருந்து நான் எடுத்துருவேன். 1,09,000, 38,000, 3,000, 5,000,
1000. ஓகே, இது 1,54,000. இது 2000. இது dash. ஓகே, நெக்ஸ்ட் 8th question. 8th question வந்து salaries paid. salaries paid காசு கட்டுறீங்க கரெக்டாக. salaries paidனா காசு போகுது. எவ்வளோ salary கட்டுறீங்க? 4000 ரூபாய். ஸோ 4000 ரூபாய் கேஷ் போகுது. ஓனர்கிட்டேருந்து 4000 ரூபாய் எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இது 1,05,000, 38,000, 3,000, 5,000, 1,000 dash 1,50,000 and 2,000 dash. Okay, take place patla no paper. Okay, idle continue panna. Okay, okay, right. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சாலரிஸ் பே கொடுத்துட்டேன். கமிஷன் ரிசீவ் பண்ணுறீங்க கரெக்டாக. கமிஷன் ரிசீவ் பண்ண காசு வரும் கரெக்டாக. ஸோ 9th கமிஷன் ரிசீவ். எவ்வளோ கமிஷன் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? ஆனால் 2,000 rupees செக்கில் வாங்குறீங்க கரெக்டாக. செக்னா கமிஷன் வருது. ஸோ உங்களுக்கு அதிகமாகுது காசு கரெக்டாக. ஸோ 2,000 rupees. எதில் பேங்க்கில் உங்களுக்கு காசு வருது? உங்கள் அக்கௌண்ட்டில் 2,000 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. டேஷ் டேஷ். ஓகே, ஸோ இது டோட்டல். ஸோ 1,05,000, 38,000, 5,000. பேங்க்கில் 5,000 ரூபாய் அதிகமாகுது. 5,000, 1,000 டேஷ். இது 1 lakh. எக்ஸ்பென்சஸ்ன்னு தான் மைனஸ். இன்கம் வந்தால் உங்களுக்கு ப்ளஸ் 52,000, 2,000 டேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு salaries outstanding. salaries outstandingனா உங்களுக்கு பெண்டிங், நீங்கள் கட்டல கரெக்டாக. salaries outstanding. ஸோ இதில் எதுலேயுமே வராது, இதெல்லாம் அப்படியே போயிடுங்க. ஸோ ஓனர் தான் பொறுப்பு கரெக்டாக. ஸோ ஓனர் எவ்வளோ கட்டணும்? 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஓனர் காசுலேருந்து கட் பண்ணிவிடுவேன். அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ்னு லாஸ்ட்டில் ஒரு காலம் போட்டிருக்கேன் கரெக்டாக. அந்த 1000 ரூபாய் இதில் சேர்த்துடுவேன், ஏன்னா கடன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 1,05,000, 38,000, 5,000, 5,000, 1,000. இது 1,51,000, 2,000, 1,000. ஓகே, கேஷ் டெபாசிட்டட். ஸோ கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க. எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க? 5,000 ரூபாய் கரெக்டாக. ஸோ 11th கேஷ் டெபாசிட்டட். ஸோ எதில் டெபாசிட் பண்ணுறீங்க? காசு வந்து கையிலேருந்து போகுது. எவ்வளோ போகுது? 5,000 ரூபாய் காசு போகுது கரெக்டாக. எதில் டெபாசிட் பண்ணுறீங்க? பேங்க்கு. இது பேங்க் காலம். 5,000 ரூபாய் எதில் போகுது? பேங்க்கில். அவ்வளோ எல்லாமே டேஷ். ஸோ இங்கே 1 lakh உங்கள் டெபாசிட். உங்கள் காசு எவ்வளோ இருக்குது? 38. இது ஸ்டாக் 38,000. பேங்க்கில் 10,000 ரூபாய் இருக்குது. இது வந்து 5,000 ரூபாய் இருக்குது. இது 10,000 ரூபாய் இருக்குது. டேட்டாஸு ப்ரீபெய்ட் வரல. ஸோ 1,51,000, 2,000 and 1,000. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 12th ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ். ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸில் நீங்கள் முன்னாடியே கட்டுறீங்க. ஸோ முன்னாடியே கட்டுறதுனால காசு போகும் கரெக்டாக. ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ். ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் எவ்வளோ? 500 ரூபாய் கட்டுறீங்க கரெக்டாக. 500 ரூபாய் காசு போகுது. இங்கே உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு காலம் வச்சுருக்கேன் ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு. 500 நீங்கள் சேர்த்துருங்க. அவ்வளோதான், எதுலேயுமே எஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே 99,500, இங்கே 38,000, இங்கே 10,000,
இங்கே 5000, இங்கே 1000, இங்கே 500, இங்கே 1,51,000, இங்கே 2000, இங்கே 1000. இது இங்கே ஒரு டேலி பண்ணால் சேம் ஆன்சர் வரும், இங்கே 3 டேலி பண்ணால் சேம் ஆன்சர் வரும். ரொம்ப பெரிய ப்ராப்ளம், பட் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று செக் பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஸ்டின் மட்டும் நான் சால்வ் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போடலாம். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.